ஹாய் ஆல் ஆஃப் யூ நீட்டுக்கு 75 to 85% வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஸோ செப்டம்பரில் எக்ஸாம் வந்துருச்சு இல்லையா? இன்னும் ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் பாக்கி வச்சுருக்கிறவங்க சீக்கிரமாக பண்ணிடுங்க. ஓகேவா? லாஸ்ட் டேட் வரைக்கும் இழுத்துட்டு இருக்காதீங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமை நிறைய எடுத்துக்கோங்க. ஓகேவா? சாப்டர் வைஸ் பார்த்துட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி மார்க் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை தரோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கான சான்ஸ் இந்த டைம் நிறைய இருக்கிறதுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் டெய்லி ஈவினிங் பண்ணிக்கிட்டே இருங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்டர் வைஸ் ப்ரிப்ரேஷனை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நம்மளோட நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கானது. ஓகே, நீங்கள் 11th போயிருக்கீங்க, இப்போ தான் நீட் ஆரம்பிச்சிருக்கீங்க, நீட்டோட ப்ரிப்ரேஷனை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னவங்க சில ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? சரி, ஓகே. 11th and 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி இந்த மூணையுமே நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் மார்க் டெஸ்ட், இன்டர்நெட் சோர்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி ஃபீ பே பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா, சின்ன ஒரு ஜென்ரல் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ 2 months போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். வித்தவுட் கோச்சிங் சென்டர் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க மார்க் டெஸ்ட்டு, இன்டர்நெட் சோர்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வருஷம் எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒன்றாவே வைப்பாங்க. செக்ஷன் ஏ, பி எல்லாம் இருக்காது. இந்த டைம் செக்ஷன் பி, ஏ அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. 35 + 15 மார்க் செக்ஷன் ஏ, பிக்கு. அந்த 15 மார்க்கில் 10 கொஸ்டின் நீங்கள் எழுதுனா போதும். செக்ஷன் பியில் அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது அட்வான்டேஜோ இல்லையோ எனக்கு தெரியல. பட் நீட்டோட ரிப்பீட்டர்ஸ் போன வருஷத்துல இருந்து கோச்சிங் கிளாஸ் போயிட்டு ஃபுல்லாக 1.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஓகே, இப்போ புதுசாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் மார்க் டெஸ்ட்டோட மெட்டீரியல்ஸ் கிடைச்சிது அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகு பார்த்துட்டு இருக்காதீங்க, ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணி வச்சுட்டே இருங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் வெப்சைட் nta.neet.nic.in, neet.nta.nic.in, nta.ac.in இந்த 3 வெப்சைட்டுமே பார்த்துக்கோங்க. அப்பப்போ விசிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். என்ன மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறது எப்படி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த இயரே கட் ஆஃப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? நீங்களாம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். 2018 பேட்சுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஸ்கூலுக்கும் போயிட்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் கோச்சிங் கிளாஸ்க்கும் வருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க அசைன்மெண்ட்லேருந்து அவங்க ஸ்கூலில் கொடுக்குற டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீட் ப்ரிப்ரேஷன் எல்லாமே தனித்தனியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இப்போது கொஞ்சம் லிபரல் ஆகிருக்கு இல்லையா? அசைன்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு 8 hours to 9 hours வீட்டில் இருந்தால் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஸ்கூல் ஒர்க்கும் சேர்த்து இதையும் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அப்ளை பண்ணி முடிச்சவங்க என்ன மாஸ்க்கு, சானிடைசர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க போகும்போது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, லெஃப்ட் ஹேண்ட் தம் பிரிண்ட்டு, ஃபோட்டோ, சிக்னேச்சரு, 10th மார்க் ஷீட்டு இது எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துட்டு ஃபீ பே பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷனில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சென்டர்ஸ்லையுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஸ்டின் பேப்பர் வந்துடும். இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் வரும். ஓகேவா? எல்லாருமே ஃபோட்டோ, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணாதவங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்ணுங்க. ஓகேவா? சும்மா 250 கேபியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் நீங்கள் வந்து 100 கேபி வரைக்கும் ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா பிக்சல் வந்து ரொம்ப உடையும், கரெக்டாக உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அது ஒரு தெளிவான இமேஜாகவே இருக்காது. லெஃப்ட் ஹேண்ட் தம் பிரிண்ட்டும் அப்படி தான். ஸ்டாம்பில் வச்சு நல்லா வச்சு அழுத்தி ரேகையே தெரியாத அளவுக்கு எடுக்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரேகை தெரிகிற அளவுக்கு கரெக்டாக எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கை ரேகை ஃபுல்லாக வைக்கிற மாதிரி ஒரு கரெக்டான ஸ்டாம்பை கொடுங்க. ஓகேவா? எல்லாமே அப்படிதான். ஒரு 25 30 கேபி, 20 30 கேபி வரைக்குமாவது வைங்க. எல்லா பிக்சலுமே உடையாத மாதிரி தெளிவான பிக்சர்ஸை டாக்குமெண்ட்டாக மாற்றி அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இந்த டைம் சென்டர்ஸும் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க. சிட்டிஸும் 4000 சிட்டிஸ் பக்கம் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலி ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 25 years தான். நீங்கள் வந்து இந்த வருஷம் பேட்சுக்கு 2004 பிறந்தவங்க. நீங்கள் இன்னும் 2 years கழித்து எழுதும்போது 2006 அப்படிங்கிறது உங்களோட
மினிமம் ஏஜ் லிமிட்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் எழுத போகிறவங்க மைண்டில் வச்சுக்கோங்க, கரெக்டான ஆன்சருக்கு 4 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கு, ராங் ஆன்சருக்கு -1 இருக்கு இல்லையா? ஸோ விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு மார்க் எந்த மார்க்கையும் அவங்க லெஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் பண்ணலை, அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அவங்க வந்து மார்க்கை எங்கேயுமே குறைக்க மாட்டாங்க. தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா -1, கரெக்டாக இருந்துச்சுன்னா +4 மார்க். ஓகேவா? ஒரு வேளை நம்ம வந்து இந்த கரெக்டான ஆன்சரை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாம் இருக்காதீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா டாப்பிக்கையுமே கவர் பண்ண பாருங்கள். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் as much as you can.